சேலம் அருகே சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ் பகுதியில் பட்டப்பகலில் செல்போன் மற்றும் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து தர்படை கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சேலம் சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ் பகுதியில் இன்று பட்டப்பகலில் செல்போன் மற்றும் நகையை திருடிய வாலிபரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்தனர். பின்னர் அந்த வாலிபரை காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். சேலம் அருகே உள்ளது சீல்நாயக்கன்பட்டி. இங்குள்ள பைபாஸ் பகுதியில் சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் சென்று வருகிறது. இந்த நிலையில் இன்று பகலில் வாலிபர் ஒருவர் அந்த வழியே வந்தார். பின்னர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வழியே சென்றவர்கள் செல்போனையும் நகையையும் பறிக்க முயன்றான். இதனை கண்ட அந்த வழியே சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் அந்த வாலிபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் வாலிபருக்கு பிடித்து தர்மடி கொடுத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அந்த வாலிபர் சேலம் அன்னதானப்பட்டி காவல் நிலைய போலீசில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இவரிடம் காவல்துறை உயரதிகாரிகள் தற்போது விசாரணை செய்து வருகிறார்கள். இவர் இதுபோன்று வேறு எங்கும் நகை பறிப்பு, செல் பறிப்பில் ஈடுபட்டாரா என்று தற்போது விசாரணை நடந்து வருகிறது. நன்றி ரமேஷ், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.